அடுத்ததாக பார்க்க போகிற தியரம் என்ன அப்படின்னா, இப்போ ஹெச்ன்றது ஒரு சப்குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா லைக் ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏஹெச்ஏ இன்வர்ஸ்ன்றது சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏஹெச்ஏ இன்வர்ஸ்ன்றதும் சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெச் இஸ் நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏஹெச்ஏ இன்வர்ஸ் வந்து நான் எம்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அது சப்குரூப் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன தெரியும்? ஹெச்ன்றது சப்குரூப் ஆஃப் ஜின்னு தெரியும். இப்போது ஏன்ற எலமெண்ட் நம்ம ஜிலேருந்து எடுத்துருக்கோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏஹெச்ஏ இன்வர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. ஹெச்ன்றது சப்குரூப் ஆஃப் ஜின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். லைக் என்னது? க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ்னு 4மே இருக்கும். ஸோ நம்ம இங்கே ப்ராப்ளமே வந்து நம்ம ப்ரூஃப் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஐடென்டிட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐடென்டிட்டி எப்படி எழுதலாம்? ஏ இன்வர்ஸ். ஸோ ஏன் இந்த ஃபார்மெட்னா இந்த மாதிரி ஏ இன்வர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பிலாங்ஸ் டு ஏஹெச்ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா? ஏன் ஹெச்ன்றது ஒரு சப் குரூப்புன்றதுனால இது ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இது வந்து நான் எம்டி செட்டு கிடையாது அப்படின்னு தெரியுதா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது வந்து சப் குரூப் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸு ஒய் அப்படின்னு நம்ம 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஏஹெச்ஏ இன்வர்ஸில் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏஹெச்ஏ இன்வர்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸு ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஏஹெச்ஏ இன்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே ஏன் நம்ம எக்ஸு ஒய் இன்வர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்? இது ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலாக நான் முன்னாடி சொன்னேன் சப் குரூப் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஏபி இன்வர்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஹெச்ன்னு இருந்தால் அது சப் குரூப்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஏபின்றது எலமெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டோம். இங்கே அந்த மாதிரி என்ன எடுத்துக்கோம்? எக்ஸ் ஒய்ன்றத எலமெண்ட்ஸாக எடுத்துருக்கோம். அதனால் எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு அந்த சப் குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும்னு அதனால தான் நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் அங்கங்கே பிளர் ஆகுது, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, மன்னிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸு கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏஹெச்ஏ இன்வர்ஸ். அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு ஏஹெச்ஏ இன்வர்ஸ். இதுலேருந்து என்ன தெரிய வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்மால் ஹெச்1 ஏ இன்வர்ஸ். இந்த ஹெச்1ன்றது பிலாங்ஸ் டு ஹெச். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு ஏஹெச்ஏ இன்வர்ஸ் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்2 ஏ இன்வர்ஸ். இந்த ஹெச்2 பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ இப்போ வந்து எக்ஸு ஒய் இன்வர்ஸ் இதில் வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏஹெச்1 ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏஹெச்2 ஏ இன்வர்ஸ் டு த ஹோல் இன்வர்ஸ். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி டு த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு தெரியும். ஓகேவா? இதை வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், யூனிட் 1லேயே பார்த்துருப்போம். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த ஏஹெச்2 இருக்கு இல்லையா, இது மொத்தமாக நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். இதை மட்டும் நம்ம வந்து பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஹெச்1 ஏ இன்வர்ஸ் இது அப்படியே தான் இருக்க போகுது. இந்த இடத்துல மட்டும் என்ன சேஞ்ச் அப்படின்னா, இது பியாக எடுத்துக்கிட்டோமா, அப்போ பி இன்வர்ஸ் தானே ஃபஸ்ட்டு வருது. அப்போ ஏ இன்வர்ஸ் டு த ஹோல் இன்வர்ஸ். அப்புறம் இதோடைய இது ரெண்டுமே வந்து என்ன எடுத்துப்போம்? ஏன்னு எடுத்துப்போம். இதோடைய இன்வர்ஸ். அப்போ அப்போ ஹெச்2 இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஏஹெச்1 ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏஹெச்2 இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? இப்போ ஏஹெச்1 ஏ இன்வர்ஸ் ஏஹெச்2 இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், இந்த ஏ இன்வர்ஸும் ஏயும் சேர்ந்து ஹெச்1 ஹெச்2 இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஏஹெச்1 ஹெச்2 இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். நமக்கு என்ன தெரியும்? ஹெச்ன்றது சப் குரூப்புன்னு தெரியுமா? இப்போ ஹெச்1னும் ஹெச்2வும் பிலாங்ஸ் டு ஹெச். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? ஹெச்1 ஹெச்2 இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு தெரியுமா? அப்போ இது வந்து பிலாங்ஸ் டு ஹெச்னா எக்ஸு ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஏ இன்வர்ஸ் வந்துருச்சா? இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தியரம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, சப்போஸ் ஜீன்ற குரூப்போடைய சப் குரூப் என் அப்படின்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த சப் குரூப் வந்து எப்போ நார்மலாக இருக்கும் அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ நார்மலாக இருக்கும் அப்படின்னா, அந்த குரூப்புடைய 2 ரைட் கோசட்ஸோடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா,
ஐ மீன் இந்த சப் குரூப்போடைய 2 ரைட் கோசெட்ஸ் உடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ரைட் கோசெட்டை கொடுத்தது அப்படின்னா அந்த குரூப் வந்து நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப் குரூப் வந்து நார்மல் அப்படின்றாங்க. ஸோ இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் இருக்குது. அப்போ நம்ம கான்வர்ஸாகவும் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப் குரூப் வந்து நார்மல் என்னன்றது ஒரு நார்மல் சப் குரூப் அப்படின்னா அதோடைய 2 ரைட் கோசெட்டோடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ரைட் கோசெட் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரூவ் பண்ணணும். கான்வர்ஸாக 2 ரைட் கோசெட்டோடைய ப்ராடக்ட் ஒரு ரைட் கோசெட் கொடுக்குது அப்படின்னா என்னன்றது நார்மல் சப் குரூப் அப்படின்னு 2 ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம், n வந்து நார்மல் சப் குரூப்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நார்மல் சப் குரூப்புடைய 2 ரைட் கோசெட்டுடைய ப்ராடக்ட் நமக்கு இன்னொரு ஒரு ரைட் கோசெட்டை தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ரைட்டா? என்னன்றது நார்மல் சப் குரூப்புன்றதுனால an is equal to NA அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் கோசெட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ NA இன்டூ NB. இப்போ பின்றதும் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துப்போம். AB வந்து ரெண்டுமே பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துப்போம். அப்போ ரைட் கோசெட்னா NA இன்டூ NB. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், NA NBயா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் மூலமாக இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், AN is equal to NAன்னு தெரியுமா? இது மூலமாக N இன்டூ ANனை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா NAB இப்படி எழுதிக்கிறோம். இப்போ N இன்டூ N என்ன, நார்மல் சப் குரூப்பு. ஸோ அது வந்து சப் குரூப்புன்ற ப்ராடக்ட் ஆஃப் சேம் சப் குரூப்புன்றதுனால Nன்னு வந்துடும். N இன்டூ ABன்னு வரும். ஓகேவா? இப்போ இது என்னது, இந்த AB வந்து ஒரு எலமெண்ட் ஆஃப், ABன்றது எலமெண்ட் ஆஃப் ஜியா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி மூலமாக ஏபின்றது எலமெண்ட் ஆஃப் ஜி. அப்போது இது வந்து என்னது, இது வந்து ஒரு ரைட் கோசெட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ் கிவ்ஸ் அ ரைட் கோசெட். ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ இப்போ வந்து ஒரு இது ப்ரூவ் பண்ணிட்டோம். இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் இருக்கிறதுனால என்ன சொன்னேன், கான்வர்ஸாகவும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கான்வர்ஸாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ் வந்து நமக்கு ஒரு ரைட் கோசெட் கொடுக்குது. என்ன ப்ரூவ் பண்ணணும், n is a நார்மல் சப் குரூப்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், NA NB is equal to NAB அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதையே வந்து ஒழுங்காக எடுக்கணும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏபியை வந்து நம்ம E இன்டூ A E இன்டூ பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈன்றது பிலாங்ஸ் டு N. ஓகேவா? ஸோ அதனால் AB பிலாங்ஸ் டு NA NB. ஓகேவா? AB பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ். சரியா? நமக்கு வந்து என்ன தெரியும், NA NBன்றது ரைட் கோசெட் கண்டெய்னிங் ஏபின்னு தெரியும். ஸோ அதனால் NA NB is equal to NAB. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த என்னன்றது நார்மல் சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நார்மல் சப் குரூப்னா என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், AN A இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு Nன்னு ப்ரூவ் பண்ணால் அது வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பா. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, AN அப்படின்னு 2 எலமெண்ட் பிலாங்ஸ் டு G அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, AN அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம AN A இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, முன்னாடி போட்டுப்போம். EAN A இன்வர்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த எதில் இருக்குது, Nல இருக்கா. அப்போ இது பிலாங்ஸ் டு NA இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த வந்து பிலாங்ஸ் டு Nன்றதுனால இப்போ இந்த AN A இன்வர்ஸ் வந்து பிலாங்ஸ் டு இந்த க்கு பதிலாக NA இன்வர்ஸ். ஓகேவா? இந்த என்னுமே என்னது, பிலாங்ஸ் டு என்னுமே பிலாங்ஸ் டு தான். ஸோ அதை இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிஷனாக NA NB is equal to NAB. அப்போ இங்கே இருக்கிறதும் தான் நம்ம பார்த்து இங்கே போடுறோம். ஸோ இங்கே வந்து இதை வந்து ஏன்னு எடுத்துப்போம், இதை A இன்வர்ஸ் பின்னு வச்சுப்போம். அப்போ NA NB அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம், NA இது B இப்படி எழுதிக்கலாமா? இந்த இதை வச்சு நம்ம இதை இப்படி எழுதிக்கிறோம். இப்போ A இன்வர்ஸ் வந்து என்னது, N இன்டூ E. NEனா என்ன, N. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, AN A இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு Nன்னு தெரியுதா? அப்போ இந்த Nன்றது ஒரு நார்மல் சப் குரூப். தெரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் இதோடைய ப்ரூஃப். ஸோ இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜீன்றது ஒரு குரூப் அண்ட் Nன்றது சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்தது அப்படின்னா, ஓகேவா, ஜீன்றது ஒரு குரூப்பு, Nன்றது சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்தது அப்படின்னா G/N அப்படின்றது செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? G/Nன்றது இங்கே டெஃபினேஷனில் வந்து நம்ம கோஷன்ட் குரூப் ஆர் ஃபேக்டர் குரூப்னு ஒன்று பார்க்குறோம். இங்கே வந்து இந்த N வந்து நார்மல் சப் குரூப். இங்கே வந்து G/Nன்றது எப்போ நம்ம வந்து ரைட் கோசெட்ஸை டினோட் பண்ணோம்னா, Nன்றது ஒரு சப் குரூப்பாக இருந்தப்போ. இது கோஷன் குரூப்பாக எப்போ மாறும் அப்படின்னா, Nன்றது நார்மல் சப் குரூப்பாக இருக்கும்போது G/Nன்றதை கோஷன் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். இங்கே ஜீன்ட்டு ஒரு குரூப் கொடுத்துட்டாங்க, என்னு ஒரு குரூப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஜி பை என்னன்றது செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட்ஸ். ரைட் கோசெட் டிஸ்டிங்க் ரைட் கோசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3z+0 3z+1 3z+2 தான். 3z+3 போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த ஆன்சர் வரும். 3z+4னா இது வரும், 3z+5னா இது வரும். அந்த மாதிரி அதுக்கு அடுத்து போடுறதெல்லாம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்டிங்க் ரைட் கோசெட்ஸ்னால் இந்த 3 மட்டும்தான் வரும். இப்போ நமக்கு வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா n வந்து நார்மல் சப் குரூப்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதை நம்ம வந்து என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா கோஷன்ட் ஆர் ஃபேக்டர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து 3 எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஆர்டர் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வந்து கோஷன்ட் குரூப் பற்றி.